ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். குருவே சூட்சமமாக இருந்து இந்த உரையை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொடுப்பாராக. தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு அனைத்து நோய்களுக்கும் ஒரே காரணம். இந்த தலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையின் தத்துவம், இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கை தத்துவத்துல முதல் இடம் பெறுவது தேவைகள். இந்த தேவைகள் எதுக்கு அப்படின்னா 3 தேவைகள். எதற்காகனா மனிதன் உடல் உயிர் இணைந்து உயிரோடு வாழ்வதற்கு தான் வாழ்க்கையின் தேவைகள். யோக வாழ்வுல முதல் யோகமா மகரிஷி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த தேவைகள் 3ஐயும் நம்ம சரியா நிறைவேற்றணும். இல்லைன்னா உயிரும் உடலும் இணைந்து இல்லாம பிரிந்து விடும். இந்த தேவைகள்லயே சமுதாய தேவைகள்ல 2ஆ பிரிச்சிருக்காங்க. அத்தியாவசிய தேவை, அனாவசிய தேவை. இந்த அத்தியாவசிய தேவையில உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் நாம எல்லாரும் சொல்றது. ஃபர்ஸ்ட் சொல்றது இதுதான் சொல்வோம். ஆனா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உணவினை பசி என்றும் தண்ணீரை தாகம் என்றும் குறிப்பிட்டார். உடை மற்றும் இருப்பிடத்தை தட்பவெப்ப நிலையில் இருந்து பாதுகாப்பு என்று குறிப்பிட்டார். இதுல முதல் தேவை அப்படிங்கிறது என்னன்னா, பசி தாகம் என்பதில் மனித உடலுக்கு தேவை உணவா பசியா என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பசியை பிரைமரி நீட், முதலாவது தேவைனும், உணவை செகண்டரி நீட், இரண்டாவது தேவை அப்படின்னும் நன்மணி ஐயா குறிப்பிட்டுறாங்க. அதாவது பசிய உணர்ந்த பிறகுதான் அந்த உணர்வினை நிறைவு செய்ய தேவையான உணவு தான் உணவு. அந்த உணர்வை நிறைவு செய்யறதுக்கு மட்டும்தான் உணவு அப்படின்னு நன்மணி ஐயா சொல்றாங்க. பசி வந்தால்தான் உணவு எடுக்கணும். இல்லைன்னா அந்த உணவு நம்ம எடுக்க கூடாது. தேவைக்கு மட்டும்தான் பசி என்று சொல்றாங்க. இதையேதான் திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் 943வது குறளில் அற்றால் அறவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அன்றாட வாழ்க்கை முறை, செய்யும் தொழில், இவற்றிற்கு தேவைப்படும் உடலின் சத்தும் ஆற்றலும் அறிந்து அந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உணவை தேர்ந்தெடுத்து உண்பதே இந்த உடல் நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க உதவும் வழியாகும். பெரிய பெரிய நோய்கள் அவதிப்படுறவங்களுக்கு நோய்கள்ல இருந்து குணமடைகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பசி என்ற உணர்வதுதான் முதல் சிகிச்சை. அவங்களுக்கு முதல் நாள் பசி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்காக முதல் நாள் எதுவுமே சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. 2வது நாள் திரவ உணவு கொடுத்தால் அப்பையும் பசி வராது. 3வது நாள் தான் அவருக்கு பசி என்ற உணர்வையே அவர் பெறுவார். அப்பொழுது பசியை போக்க ஆவலோடு உணவு கேட்பார். எந்த உணவை கொடுத்தாலும் ரசித்து ருசித்து சாப்பிடுவார். பசி இல்லாமல் சாப்பிடுவதால் தான் நமக்கு ருசி தெரிவது இல்லை. ருசியை தேடி நாம் உணவை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். ஞான களஞ்சியம் 1ல 326வது பாடல்ல மகரிஷி உணவுக்கு அளவு அளவோடு உணவு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறியும் போமன்றோ என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல உணவுதான் உடலா மாறி இருக்கு அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருக்காரு. அவரு எந்த வேலையும் அவரு செய்ய மாட்டாரு. எல்லாமே மக்களுக்கு தேவையானதை மந்திரி கிட்ட கொடுத்து அவங்களையே செய்ய சொல்லிடுவாங்க.
இவரு சாப்பிட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது. ராஜ உணவல்லவா? அறுசுவையோட எல்லா உணவையும் அவரு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குறது இந்த வேலை மட்டும்தான் அவருக்கு. மக்கள் எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ராஜா இப்படி இருக்காரே, எப்ப வந்துட்டு அவரு நார்மல் எல்லா ராஜாவும் இருக்க மாதிரி வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ராஜாவால படுக்கையில் இருந்து எழுந்திருக்கவே முடியவில்லை. அப்பதான் அவர் உணர்றாரு, நம்மளால எந்திரிக்க கூட முடியலையே. அவர் எந்திரிக்கிறதுக்கே அங்க இருக்க பணியாட்கள் தான் அவருக்கு உதவி செய்ய வேண்டியதா இருந்தது. இப்படி இருக்கமே அப்படின்னு அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம், நான் பழையபடி ஆகணும், யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நான் என்ன வேணாலும் கேட்கறத பரிசா தரேன், ஆனா நான் என்ன பழைய மாதிரி மாத்திரணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா எல்லாரும் வராங்க, வெளி ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் மருத்துவர்களை கூட்டிட்டு வராங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு ஞானி மட்டும் என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொன்னா அவரு ஒரு கண்டிஷன், நான் ராஜாவை தேடி வரமாட்டேன், ராஜா தான் என்ன தேடி வரணும், அது இல்லாம அவர் நடந்துதான் என்ன பார்க்க வரணும் அப்படிங்கிறாங்க. முதல் நாள் கஷ்டப்பட்டு போறாரு. ஆனா அவரை பார்க்க முடியல. நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொல்லி அனுப்பிடுறாங்க. அவரும் தினமும் நமக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி தினமும் நடந்து போய்க்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு முறை கூட அவரால அந்த ஞானியை பார்க்கவே முடியல. அவங்க திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் அவரால அவர் அப்பதான் திரும்ப அவரை பாக்குறாரு. நம்ம பழைய மாதிரி ஆயிட்டமே, நல்லா தானே இருக்கும் அப்படிங்கும் போதுதான் அவரு அந்த நேரத்துல உணர்றாரு. ஓ, நம்ம உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்திருந்தனாலதான் நம்ம உடம்பு இப்படி ஆயிருச்சு. எந்த ஒரு வேலையும் செய்யாம எதுவுமே பண்ணாம ஊர் மக்கள் எல்லாம் நம்ம கவனிக்காம விட்டதுனாலதான் நம்ம இப்படி ஆயிட்டோம். இனிமே உணவுல கவனமா இருக்கணும், அளவோட சாப்பிடணும் அப்படிங்கிறத அவரையே அந்த ஞானி புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே ரொம்ப நலமா இருந்தாங்க. அதனால எப்பயுமே உணவுல நமக்கு என்ன வேணுமோ அந்த உணவை தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு வேலைகள் செய்யாம இருக்கக்கூடாது. பசிக்குது அப்படின்னாதான் நம்ம சாப்பிடணும். பசிங்கிறது நம்ம உடலின் மொழி. அது நமக்கு என்ன தேவை எப்ப வருமோ அப்பதான் அது உணர்த்தும். தேவையே இல்லாம நமக்கு பசி எடுக்கவே எடுக்காது. உணவை நம்ம ரசிச்சு உண்ணும் பொழுதுதான் அந்த ருசி உணர்வுக்கு தகுந்தாற் போல முழுமையாக செரிமானம் செய்வதற்கு இந்த உடல் தயாராக இருக்கும். இந்த நிலையில தான் அந்த உணவு முழுமையா ஜீரணிக்கப்படும். பசி இல்லாமலே நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஜீரண உறுப்புகள் தயாராகவே இருக்காது. உன் நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமே செய்ய முடியாது. இததான் செரிமான கோளாறு என்று நம்ம சொல்றோம். அதனால நாம என்ன பண்றோம்னா, தேவைக்கு உணவு எடுக்காமல் இருப்புக்கு அதிகமா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம பஸ்ல நிறைய காசு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் சாப்பிடுறோம். அது நமக்கு பசிக்குதோ பசிக்கலையோ, காசு இருக்கு, அங்க உணவு பொருள் நம்ம கண்ணை கலர் கலரா வச்சு கவர்றாங்க, அதுக்காக சாப்பிடுறோம். அதுக்காக சாப்பிடும் போதுதான் நமக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் எல்லாமே ஏற்படுவது. நாம சொல்றதான் உடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நாம சொல்றத கண்டிப்பா உடல் கேட்காது. உடல் என்ன சொல்லுதோ அதை தான் நாம கேட்கணும். இதையேதான் 12ஆம் நூற்றாண்டுல ஔவையார் உணவை பத்தி அவங்க ஆத்திச்சூடியில சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மீதூன் விரும்பேல் என்று சொல்றாங்க. அப்படின்னா மிகுதியான மீதமிருக்கும் உணவை எல்லாம் உண்ணக்கூடாது, உண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி பண்றோமா? பெரும்பாலும் பெண்கள் அப்படி பண்றதே கிடையாது. குப்பையில் போடுவதை தொப்பையில் போடு அப்படின்னு சொல்லி வீட்டுல என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ, கொஞ்சம் தானே மிச்சம் இருக்கு, போ அதை கீழே கொட்டாட்டி என்ன, நம்ம வயிற்றுக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது அதனாலதான் பெண்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா உடல் பருமன் இருக்கிறதுக்கு காரணமே மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுறதுதான் மெயினான காரணமே. இந்த இதுலதான் மகரிஷி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அரை வயிறு தான் சாப்பிடணும், அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியா விடணும். அப்படி காலியா விடும்போதுதான் உடல் தானாகவே காற்றில் இருந்தும் கோள்கள் அலை வீச்சில் இருந்தும் பூமியின் கதிரியக்கத்தில் இருந்தும் ஜீவகாந்த ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிறாங்க.
நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுறோம். அப்ப எங்க இருந்து நமக்கு ஜீவகாந்தம் கிடைக்கும்? வான்காந்தத்துல இருந்து நமக்கு ஜீவகாந்தமே கிடைக்காது. நமக்கு நம்ம உடம்பே வந்துட்டு போதும், எப்ப பசி உணர்வு நமக்கு போயிருச்சோ அதோட நமக்கு போதும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடணும். அதுக்கு மீறி வந்துட்டு உணவு நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்காக சாப்பிடவே கூடாது. உணவு என்னைக்கு உமிழ்நீரோட கலந்து நம்ம வந்துட்டு சாப்பிடுறோமோ அப்பதான் அது சுவையா வெளிப்பட்டு அந்த சுவை நாக்கில் ருசிக்கப்பட்ட சுவை சக்தியை உடல் முழுக்க பரவ செய்யறதுல வந்துட்டு மண்ணீரல் என்கின்ற உறுப்பு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பசியோட இருக்காங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நார்மல் ஆவாங்க. 2வது வாய் சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நார்மல் ஆயிருவாங்க. 3வது வாய் 4வது வாய் சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு சக்தி கிடைச்சி நல்லாயிருவாங்க. ஆனா இதுக்கும் ஜீரணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா சுவைக்கும் அந்த அந்த மண்ணீரல் அந்த நாக்குல வர சுவை தான் இன்ஸ்டன்டா வந்துட்டு எனர்ஜி கொடுக்கும். இந்த கான்செப்ட வந்து நம்ம அலோபதி மருத்துவம் அவங்க வந்துட்டு சொல்றதே இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி மண்ணீரல் தான் வந்துட்டு இன்ஸ்டன்டா கான்ஸ்டன்ட் எனர்ஜி வந்துட்டு கொடுக்குது அப்படிங்கிறது அக்குபஞ்சர் மருத்துவத்துலதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. முதல்ல உணவில் உள்ள சுவைகள் வந்து நாக்கால ருசிக்கப்படும் போது சுவை சக்தியை மண்ணீரல் வந்து கிரகிச்சுக்கும். அதுக்கப்புறமே அந்த சக்தியானது மண்ணீரல் வந்து நுரையீரலுக்கு அனுப்பும். அந்த நுரையீரல் என்ன பண்ணும், காற்றோட சேர்ந்து இதயத்துக்கு வந்துட்டு அதை அனுப்பி வைக்கும். இதயத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த சக்தி வந்து ரத்தத்தின் மூலமா 1 நிமிஷத்துக்குள்ள உடல் முழுக்க வந்துட்டு பரவிடும். நம்ம சாப்பிட தொடங்கிய உடனே இந்த மாதிரி நமக்கு சக்தி கிடைக்கிறதுனாலதான் நம்மளால வந்து 2 3 வாய் சாப்பிட்ட உடனே நம்ம எனர்ஜி வந்துருச்சு அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு ஃபீல் பண்றோம். நம்ம சாப்பிடுற உணவு தொண்டை குழிக்குள் இறங்கும் முன்னரே சுவைகள் உடலுக்குள் சக்தியை வழங்கிட மண்ணீரல் உதவுகிறது. எனவே உணவை ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உணவு வயிற்றிலும் சிறுகுடலிலும் முழுமையாக ஜீரணிக்கப்படும். அதனால் சுவைகள் ருசிக்கப்படுவதற்கு ஜீரணத்திற்கு முதல் படி ஆகும். நம்ம ருசிச்சு சாப்பிட்டாதான் நல்ல ஜீரணம் ஆகும். இதுக்குதான் வந்துட்டு உணவு முறையே இருக்கு. இந்த உணவு முறையில மகரிஷி வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு பாடல் சொல்லியிருந்தாலும் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் கொள்ள வேண்டும், அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் அருந்திடுவீர் அப்படின்னு பாடு பாப்பா அப்படிங்கிற புத்தகத்துல குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்காங்க. அளவோட அம்மா என்ன கொடுத்தாலும் அளவாதான் சாப்பிடணும், அம்மா கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடவும் கூடாது, அது நம்மளோட சுகத்தை வந்துட்டு உடலுக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பெரியவங்களுக்கு என்ன உணவு முறை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பாடலே வந்துட்டு அதுக்காக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கஞ்சி ஒன்று தேங்காயோடெங்கும் ஒக்கும், வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு வித விதமாய் கறிவகையோர் அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம், டீ காபி தேவையில்லை. ஏன்னா டீ காபி நரம்புகளை தூண்டி உற்சாகப்படுத்துகின்ற எந்த வகையான பானங்களும் தேவையே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. காலையில வந்துட்டு தேங்காய் கஞ்சி, கஞ்சியில தேங்காய் எல்லாம் போட்டு அந்த கஞ்சியே வந்துட்டு நமக்கு போதும். அதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள், அரிசி சாதம், நிறைய காய்கறி இதெல்லாம் வச்சு வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. மாலையில கெட்டு போகாம நம்ம அந்த காய்கறிகள் இதெல்லாம் இருக்குன்னா அந்த காய்கறிகளையும் கோதுமையினால தயாரிச்ச ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி அந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஆனா பாலை வந்துட்டு அதுல டீ தூளோ காஃபி டிகேஷன் காஃபி தூள் இதெல்லாம் போட்டு பருக வேண்டாம். தனியாவே காய்ச்சி இனிப்பு மட்டும் அது கூட சேர்ந்து சாப்பிடலாம், இதுவே வந்துட்டு போதும். டீ காஃபி எல்லாம் நரம்புகளை வந்துட்டு தூண்டிவிடும் அப்படின்னு வந்துட்டு அதுல சொல்லியிருக்காங்க. டீ காஃபி ஏன் நரம்புகளை தூண்டுது அப்படின்னா, காஃபி தூள்ல டீ தூள் காஃபி தூள்ல வந்து கஃபின், தியோப்ரோமைட் அப்படிங்கிற 2 போதைப் பொருட்கள் அந்த இதுல இருக்கு. ஆனா அது வந்து மற்ற போதைப் பொருட்கள் மாதிரி அவ்வளோக்கு வந்துட்டு அதிகமா வந்துட்டு மக்களுக்கு வந்து கெடுதல் பண்றது கிடையாது. அதனால அது குடிக்கும் போது
கரெக்டா இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு 4 மணி ஆனா காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி குடிச்சாதான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு. அது எல்லாம் அவங்க பழகி இருப்பாங்க. அந்த பழக்கத்தினால அந்த கஃபின் தியோப்ரோமைட் அப்படிங்கிற அந்த ஒரு போதைப் பொருள் அந்த டைம் ஆனா அவங்களுக்கு அந்த நரம்புகளை தூண்டிவிட்டு அது குடிக்கணும் குடிக்கணும். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இல்ல போதைப் பொருள் இன்ஜெக்ஷன் பண்றவங்களுக்குலாம் அந்த டைம் ஆனா வந்துட்டு அதை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதே மாதிரிதான் காஃபி டீ குடிக்கிறவங்களுக்கும் அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து அதை குடிச்சிட்டா ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மகரிஷி சொல்ற இந்த உணவு திட்டம் வந்துட்டு எப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் தட்பவெப்ப சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்தந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி டைம் மட்டும்தான் மாறுபடுமே தவிர மத்தபடி இது பொதுவான ஒரு உணவு திட்டமா தான் வந்துட்டு இத சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம உணவுலையும் எண்ணத்துக்கும் வந்துட்டு நிறைய தொடர்பு இருக்கு. இந்த உணவும் எண்ணமும் அப்படிங்கறதுல வந்துட்டு மகரிஷி வந்துட்டு ஒரு பாடல் ஞான களஞ்சியத்துல 321வது பாடலா பாடுறாங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும், எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே, உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவை எறி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு அந்த செயல் செய்யறோமோ அதுவும் மெயினா சாப்பிடுறதுல பண்ணும்போது அதுவே வந்துட்டு அந்த உணவுல போய் கலந்துரும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்ல நினைக்கிறேன். மந்த்ராலய மகான் குரு ராகவேந்திரர் அவங்க குரு ராகவேந்திரரா ஆகிறதுக்கு முன்னாடி வேங்கடநாதனா வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அவங்களோட அந்த அடிப்படை பசி தாகம் இதை தீர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர் ஊரா போய் மடத்துல வந்துட்டு அவங்க வேலை பார்க்கும்போது அவங்கள சந்தனம் அரைச்சிட்டு வர சொல்லி சொல்றாங்க. அவங்க சந்தனம் அரைக்கும் போது அவங்கள அறியாமலேயே வந்துட்டு அரைக்கிறாங்க, திரும்ப போய் குடுக்குறாங்க. அவங்க அந்த சந்தனத்தை பூசும்போது எரியுது எரியுதுன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ண இவ்வளோ எரியுது அப்படிங்கும் போதுதான் ராகவேந்திரருக்கு ஞாபகம் வருது, வேங்கடநாதன் அவங்களுக்கு. நம்ம அக்னி சோத்திரம் சொல்லிக்கிட்டு அரைச்சோம் இல்ல, அதனாலதான் இது எரியுது அப்படின்னு அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு திரும்ப அதே சந்தனத்தை குடுங்க நான் திரும்ப அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் அரைச்சிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப அரைக்கும் போது வந்துட்டு வர்ண பகவானை நினைச்சு மலை சோத்திரம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு அரைக்கிறாங்க. திரும்ப அவங்க போய் அதே சந்தனத்தை குடுக்குறாங்க. அதே சந்தனம் தான், ஆனா இப்ப குளிர்ச்சியா இருக்கு. அக்னி ரொம்ப வந்துட்டு சூடா இருந்துச்சு, ஏன் நீ என்ன பண்ண ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல நான் முதல்ல வந்துட்டு அரைக்கும் போது என்னை அறியாமலே நான் அக்னி சோத்திரம் சொல்லிட்டு அரைச்சிட்டேன், அதனாலதான் உங்க உடல் எரிஞ்சிச்சு. இப்ப நான் திரும்ப வந்துட்டு அரைக்கும் போது வர்ண பகவானை நினைச்சு மலை சோத்திரம் சொல்லிட்டு அரைச்சேன், அதனாலதான் உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அதனால நம்ம என்ன அது சமையல் அது ரொம்ப ரொம்ப சமையல்ல வந்துட்டு அது அதிகமா நம்ம எண்ணங்கள் என்ன நினைச்சிட்டு சாப்பிடுறோமோ அதே மாதிரிதான் என்ன நினைச்சிட்டு சமைக்கிறோமோ அந்த சமையலை யாரு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துட்டு பாதிச்சு உடல்நல கேடு இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால நம்ம பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாரு சமைச்சாலுமே அது சமைக்கும் போதே நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த அப்ப சொல்லிக்கிட்டே சமைக்கும் போது அந்த உணவு எல்லாருக்குமே வந்துட்டு காப்பா இருக்கும். உடல்ல போய் எந்த விதமான தீங்கும் வந்துட்டு ஏற்படாது. நம்ம இப்ப வெளியில போய் ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பிடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கூட நம்ம அந்த உணவை வாங்கினதுக்கு அப்புறமா அருட்காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். இதுக்கு சாப்பிடும் போதும் நமக்கு தீங்கு விளைவிக்காது. இந்த இடத்துல மகரிஷி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிடும் போது எப்பயுமே நம்ம வீட்டுல சாப்பிட்டாலும் சரி வெளியில சாப்பிட்டாலும் சரி சாப்பிடும் போது வந்துட்டு உணவு கையில எடுத்து மூடி வச்சுக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது வந்து உணவுல வந்துட்டு நல்ல ஆற்றல் வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதே இதுலயே வந்து உணவும் குணமும் என்ன உணவு நம்ம சாப்பிடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம குணநலன்களும் இருக்கும். இந்த குணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோ குணம் இந்த இது இருக்கு. இதேதான் உணவும், சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தமோ உணவு அப்படின்னு. சாத்வீக உணவுகள் என்னென்ன அப்படின்னா காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானியங்கள்
இந்த சாத்வீக உணவு வந்துட்டு அமைதி நிலையை கொடுக்கும். அதாவது தெய்வீக தன்மை அப்படிங்கிறது அந்த சாத்வீக உணவு கொடுக்கும். இதே ரஜோ உணவு அப்படிங்கிறது இன்பம். அதாவது இன்பத்தையே அளவுக்கு மீறி, அது இன்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு இன்பத்தையே அளவுக்கு மீறி அவங்க பண்ணும்போது வந்துட்டு துன்பம் ஏற்படும். அப்ப அது முரட்டுத்தனமா வந்துட்டு அவங்க மாறிடுவாங்க. இதுல என்னென்ன உணவு வரும் அப்படின்னா, புலால் வகைகள், ஏலம், கிராம்பு, மிளகாய், இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ரஜோ உணவுல வந்துட்டு வந்துரும். தமோ உணவு, தமோ உணவுனா துன்பம் மட்டும்தான் வந்துட்டு, அதாவது உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், பிறருக்கு வந்துட்டு நல்லது எதுவும் செய்யாம கெட்டது மட்டும்தான் செய்யணும், தீமை இழைக்கணும் அப்படிங்கிற குணங்கள் வந்துட்டு அந்த உணவுகள் சாப்பிடும் போது இந்த உணவுகள் என்னன்னா பீட்ரூட், கேரட், டர்னிப், கருணைக்கிழங்கு, இந்த 4ம் இல்லாத மத்த கிழங்கு வகைகள். இந்த 4 கிழங்கு வகைகளும் சாப்பிடலாம். இந்த கிழங்கெல்லாம் இல்லாத பிற கிழங்கு வகைகள் எல்லாமே மந்தத்தன்மையை தரும். அதனாலதான் நல்லா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கவங்க தான் எல்லாமே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இப்ப இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு 70 வயசுக்கு மேல 80 அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே உருளைக்கிழங்க நாங்க சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டதே கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மந்தத்தன்மையே இருக்காது, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. இத நம்ம அவங்கவுங்க வீட்டுல இருக்கும் போதே பார்க்கலாம். ஏன் நம்ம வந்துட்டு இப்ப பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சோம்னா அன்னைக்கு அப்படியே மந்தமா இருக்கும், மதன்னு இருக்கும். ஏன்னா கிழங்கும் மந்தத்தன்மை கொடுக்கறது, பூரியும் வந்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது அதுவும் வந்துட்டு உணவு முறைகள்ல வறுத்த உணவுல அதுவும் வந்துட்டு சத்துக்கள் அழிச்சு மந்தத்தன்மையை கொடுக்கறது. இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. புலால் உணவு வந்துட்டு முரட்டுத்தனமான எண்ணத்தையும் செயல்களையும் தூண்டும், பிளஸ் நோயையும் வந்துட்டு அது உண்டாக்கும். அளவு முறையோடு உண்ணுவதையே உணர்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். யோகத்துல இருக்கவங்க எல்லாருமே, பொதுவா எல்லாருமே அப்படி சாப்பிடணும். இருந்தாலும் யோகத்துல ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாருமே அளவு முறையோட வந்துட்டு கரெக்டா அவங்க சாப்பிடுறாங்கன்னா அவங்க சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் தகுந்த மாதிரி அவங்க குணநலன்கள் கட்டாயம் வந்துட்டு மாறுபடும். அடுத்து உணவு வந்துட்டு 7 தாதுக்களா வந்துட்டு பிரிக்கலாம். 7 தாதுக்கள்ல முதல்ல நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து ரசம் பிரியும், ரசத்துல இருந்து ரத்தம், ரத்தத்துல இருந்து அது திரும்ப சதையா மாறும், சதையில இருந்து திரும்ப கொழுப்பாக மாறும், கொழுப்புல இருந்து எலும்பு, எலும்புல இருந்து திரும்ப மஜ்ஜையா மாறும், மஜ்ஜையில இருந்து விந்து நாதமா. இப்படி நம்ம நம்ம என்னமோ சாதாரணமா சாப்பிடுறோம்னு மட்டும்தான் நினைப்போம். ஆனா இந்த சாப்பாடு எத்தனை இதுவா அதுக்கப்புறம் பிரிஞ்சு 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 நமக்கு விந்து நாதமா மாறுது அப்படிங்கிறதுதான் முக்கியம் இதுல. இப்ப இது எல்லாமே நம்ம உணவு குணங்கள் என்ன சாப்பிட்டா வந்துட்டு குணம் எப்படி இருக்கும், எப்படி எண்ணங்கள் எப்படி இருக்கும், எப்படி பசிச்சாதான் சாப்பிடணும், இது எல்லாமே பார்த்தோம். ஆனா நம்ம சாப்பிடுற உணவே மருந்தா வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு உணவே மருந்தா இருக்கிறது இல்ல, மருந்தே தான் வந்துட்டு இப்ப உணவா வந்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற நோய் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு 30 வயசு 25 வயசு இருக்கிறவங்கல இருந்து 60 வயசு 70 வயசு இருக்கவங்க வரைக்கும் சாதாரணமா இருக்கக்கூடியது சர்க்கரை நோய். ஆனா சர்க்கரை வந்திருக்கும், அவங்களுக்கு சர்க்கரைனா என்னன்னு கேட்டா அதுவே அவங்களுக்கு தெரியாது. சர்க்கரை நோய் வரத்துக்கு மெயின் காரணமே முறையற்ற ஜீரணம் தான். நல்ல ஜீரணமாச்சுன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வரவே வராது. நம்ம சாப்பிடுற உணவுல மாவு சத்தானது ஜீரணத்தின் இறுதியில் குளுக்கோஸா மாற்றம் அடையும். அததான் நம்ம குளுக்கோஸ்னா சர்க்கரையா வந்துட்டு மாறும். அந்த சர்க்கரையோட அளவுக்கு ஏற்பதான் இன்சுலின் வந்துட்டு நம்ம உடம்புல சுரக்கும். ஆனா சர்க்கரை ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு சேர்க்கிற பணியை வந்துட்டு அந்த உடம்புல செரிக்கிற சர்க்கரைய ஒவ்வொரு செல்களுக்கு போகணும். அந்த பணியை இன்சுலின் செய்யும். இந்த இன்சுலின் உதவியால தான் செல்களுக்கு சென்று இயக்க சக்தியை கொடுக்கிறது. இயக்க சக்தினா நம்ம எந்த அளவுக்கு குளுக்கோஸ் நம்ம உடம்புல இருந்தாதான் நம்ம ஆக்டிவா வேலை செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியும். இந்த கடைசியா ஜீரணத்துல கடைசியா வெளிப்படுற சர்க்கரை நல்ல தரமானதா குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா அதற்கு ஏத்த மாதிரிதான் கணையம் இன்சுலினை சுரக்கும். தரமற்ற சர்க்கரை குவாலிட்டியே இல்லாம இருக்குன்னா கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. அப்போ நல்ல ஜீரணம் ஆகாம வெளியில வரும் சர்க்கரை என்ன ஆகும்,
தரமே இல்லாதனால அந்த சர்க்கரை வந்து உடலுக்கு நல்லது அல்ல. அதனால அத வந்து கழிவு நீக்கமா யூரின்ல வந்துட்டு அத வந்து இன்சுலின் வந்துட்டு அதுல இல்லைன்னு சொல்லி வெளியேத்திரும். இப்படி நம்மளோட உடம்பால நிராகரிக்கப்பட்ட சர்க்கரை தான் வந்து செல்லுக்குள்ள போவே முடியாது. போக முடியாம ரத்தத்திலேயே தேங்கிரும். இதே குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அது வந்து இன்சுலின் எடுத்துட்டு போய் செல்லுக்குள்ள கொண்டு போய் அது ஆக்டிவா இருக்க வைக்கும். குவாலிட்டியே இல்லைன்னா அப்படியே வந்துட்டு வெளியில ஒண்ணு யூரின் வழியா வந்துட்டு வெளியில தள்ளிரும். யூரின் வழியா தள்ள முடியல அப்படின்னா ரத்தத்துல அப்படியே தங்க விட்டுரும். இதுதான் வந்துட்டு சர்க்கரை நோய். ஆனா யாருக்குமே அது வந்து நல்ல வாய் மூடி மென்னு சாப்பிட்டாங்கன்னா அது நல்ல ஜீரணம் ஆயிரும். இதுக்கும் அரிசி சாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா எல்லாருமே வந்து அரிசிய வந்துட்டு இது வந்து பெரிய அது ஒரு மருந்த கூட சாப்பிட்டுருவாங்களாட்டுக்கு. அரிசி சாதம்னா ஐயோ அரிசி சாதமா நாங்களாம் சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட்டா சர்க்கரை வந்துடும், சர்க்கரைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, இதை விட கோதுமை சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு சாப்பிடுறாங்க. அரிசி பட்டை தீட்டப்பட்ட அரிசி தான் வந்துட்டு சாப்பிடும் போது அதுல மாவுச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கனால நம்ம அதுல இருக்க சத்துக்களை எல்லாத்தையும் நீக்கிடுறோம். மீதி இருக்கிற சத்துக்கள் அது வெறும் மாவுச்சத்து மட்டும்தான் உள்ள இருக்கும். வெளியில இருக்கிற நார்ச்சத்தை எல்லாத்தையும் நம்ம பட்டை தீட்டுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் தவிடுன்னு சொல்லி அதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்துறோம் நார்ச்சத்தை பூரா. இந்த மாவுச்சத்து சாப்பிடும் போது நமக்கு பெருங்குடல்ல வந்துட்டு நம்ம உடம்புல நுண்ணுயிரிகள் இருக்கும். நல்ல நுண்ணுயிர்களும் இருக்கும், கெட்ட நுண்ணுயிரிகளும் இருக்கும். நல்ல நுண்ணுயிரிகள் அதுக்கு தேவையான சத்துக்கள் வர வரைக்கும் வந்துட்டு அது வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும். மாவுச்சத்து இதுல ஜாஸ்தி இருக்கனால அதை சாப்பிடும்போது அதுக்கு வந்து தேவையான அளவு கிடைக்காத போது நம்ம அளவு வந்து ஜாஸ்தி ஆயிக்கிட்டே போகும். அப்போ அது கெட்ட சர்க்கரை தான் வந்துட்டு அதுல ஜீரணம் ஆகாம இருக்கும்போது ரத்தத்துல வரும்போது சுகர் வரும். இதே நம்ம பாரம்பரிய அரிசிகள் நிறைய இருக்கு. மாப்பிள்ளை சம்பா இருக்கு, பூங்கார் இருக்கு, சிவன் சம்பா இருக்கு, கருடன் சம்பா இருக்கு, கருப்பு கவுனி அரிசி இருக்கு, மூங்கில் அரிசி இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் இன்னும் நிறைய இருக்கு. அந்த அரிசி ஆனா எல்லாருக்கும் அந்த அரிசி இருக்குன்னு தெரியுது. ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாம அரிசிய வந்துட்டு அது ரொம்ப கெட்டது, அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. நல்ல ஜீரணம் ஆச்சுனாலே சர்க்கரை நோயை வந்துட்டு ஈஸியா குணப்படுத்திடலாம். இது வந்து குணமாக்க முடியாதுன்னு வந்துட்டு இது வந்து நோயே கிடையாது சர்க்கரை வந்துட்டு. அது வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படிங்கறதா. நம்ம வாழ்க்கை முறைய கரெக்டா வந்துட்டு முறையா வாழாம இருக்கும்போது வர நோய் தான் அது. இது வந்து ஆனா இது ஒரு பெரிய நோயாவே தான் வந்து இது பண்ணி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இதை வந்து கடைசியா தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு தடவை மாத்திரைக்கு போனாங்கன்னா அடுத்த தடவை அதிகமா தான் கொடுக்குறாங்க. அப்பவே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு வைத்தியத்துக்குன்னு போனா அடுத்தடுத்து அது சரிதானே ஆகணும். ஆனா ஏன் வந்துட்டு அது சரியாகாம அளவு அதிகமாயிக்கிட்டே இருக்கு? அப்போ இந்த மருத்துவ முறை நம்ம எடுத்துக்கிறது கரெக்டா அப்படின்னு யோசிக்கணும். ஆனா யாருமே அதை யோசிக்கிறது இல்ல. அப்பாடா நம்மளால சாப்பிட முடியுதா, ஒரு மாத்திரையை போடு, நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு, என்ன இப்ப இனிப்பு சாப்பிடணுமா, கூட ஒரு 2 மாத்திரை போடு, சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஹாப்பியா இருக்கோமா, அவ்வளவுதான். ஏன் அது வருது? நம்ம எடுத்துக்கிற மருந்து கரெக்டா, அது யாரும் யோசிக்கிறது இல்ல. அது யோசிச்சாலே வந்துட்டு அவங்க என்ன சாப்பிட்டாலும் நிறுத்தி நிதானமா சாப்பிடும்போது அந்த நோயே வராமையும் பண்ணலாம், வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு அதை சரியும் படுத்த முடியும். ஒரு தடவை சர்க்கரை வந்துருச்சுன்னா அது கரெக்டான அளவுக்கு செல்களுக்கு இயக்கம் போகாதனால இதயத்துக்கும் வந்துட்டு ரத்தம் வந்துட்டு சரியா போகாதல ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதனால பிபியும் வந்துட்டு வரும். சர்க்கரை நோய்க்கு வந்துச்சுன்னா அது கூடவே வந்துட்டு அதோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்துருவாங்க. பிபி வந்துரும், கொலஸ்ட்ரால் வந்துரும், அப்படியே ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு மொத்த உடல்லையும் நோய் வந்துட்டு வந்துரும். இதனாலதான் உணவையே வந்துட்டு பசிச்சு சாப்பிடணும் போதும் ருசிச்சு சாப்பிடும் போதும் அது நோய் தீர்க்கும் மருந்தாவே அந்த இடத்துல வேலை செய்யும். நொறுங்க சாப்பிட்டால் 100 வயசு அப்படின்னு அதனாலதான் வந்துட்டு நமக்கு சொல்லி வச்சாங்க. நமக்கு வயிறும் கெடாம செரிமானமும் கெடாமல் இருந்துச்சுன்னா எந்த நோயுமே வந்துட்டு வராது. நமக்கு முறையான ஜீரணம் இருந்தாலே நம்ம நல்ல ஜீவிதம் வந்துட்டு பண்ணலாம். இதுல பொதுவா ஒருத்தவங்க இயற்கையாவே காலையில வந்துட்டு கண் விழிக்கிறாங்க, அதிகாலையில எந்த ஒரு அலாரமும் இல்லாம யாருமே எழுப்பி விடாம தானா இயற்கையா அவங்க கண் விழிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
அப்படி அவங்களால இயற்கையா கண் விழிக்க முடியல அப்படின்னாலே நோய் வரப்போகுது, இல்லைன்னா நோய் இருக்கு அப்படிங்கிறதும் வந்துட்டு அர்த்தம். இதுல சமையல் முறைகளும் இருக்கு. நம்ம வந்து வறுத்தல், பொரித்தல் என்னென்னமோ எப்படியோ ஒண்ணு டேஸ்டா இருந்தா சரி அதை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது. அதுல இயற்கை உணவும் இருக்கு. நார்மலான சாதாரணமான சமைத்த இயற்கை சூரியன் சமைத்த உணவுகள் அததான் வந்துட்டு இயற்கை உணவு அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஏன்னா இப்போ பழங்கள் எல்லாமே வந்துட்டு இயற்கை உணவு. அதெல்லாம் யாராவது நம்ம ஏதாவது பண்றோமா? எதுவுமே பண்றது கிடையாது. தண்ணி மட்டும்தான் ஊத்துறோம். அதை தாண்டி உதாரணத்துக்கு ஒரு மாதுளை பழம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த பழத்தை உரிச்சு சாப்பிடும்போது ஒரு நாளும் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருக்கவே மாட்டோம். உரிச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிடுவோம். அது எவ்வளவு அழகா இயற்கை வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டி அதுக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து இதெல்லாம் தானாவே இயற்கை தானே பண்ணிருக்கு. நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணல. அப்ப அதெல்லாம் ரசிச்சு ருசிச்சு நம்ம சாப்பிட்டு ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் வந்து நம்ம உடல்ல வந்துட்டு மருந்தாவே வந்து வேலை செய்யும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இதையும் இயற்கை சமைச்சு கொடுக்கிற உணவு, கொட்டைகள், பழங்கள், பழச்சாறுகள், கலப்பு உணவு, காய்கறி எல்லாம் கட் பண்ணி வந்துட்டு கலந்த காய்கறிகள், உப்பும் மிளகுத்தூளும் மட்டும் சாலட் மாதிரி வந்துட்டு சாப்பிடலாம். காய்கறி சாறுகள், கீரை சாறுகள், கீரை துண்டுகள், கலப்பு கீரைகள், தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், உலர் வைக்கப்பட்ட பழங்கள், சூரணங்கள், இந்த மாதிரி இயற்கை பால், உயிர் தானிய பால், இது மாதிரி நிறைய இயற்கையாவே வந்துட்டு இது எல்லாமே நம்ம வந்துட்டு சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமைச்ச உணவுக்கு முன்னாடி ஆவியில் வேக வைக்கிறது, நீராவியில் வேக வைக்கிறது, இந்த உணவுகள் நல்லது. அதுக்கு அடுத்து சமைத்த உணவுகள். இதுல மோசமானதுன்னு பார்த்தா நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா வறுக்கிறது, பொரிக்கிறது, இதெல்லாம் சாப்பிடும்போது வந்துட்டு அதுல சத்துக்கள் முழுமையா அழிக்கப்படுது. அதனால அந்த உணவுகள்லாம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. இவ்வளோலாம் நம்ம சொல்றோம். இது எல்லாம் சொன்னா இது மட்டும் நீங்க எங்கேயோ நோட்ஸ் எடுத்து சொல்லியிருக்கீங்க, இது ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே இப்ப சொல்லும் போது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு எழும். எல்லார் வீட்லயும் கட்டாயம் சாத்தியம்தான். இப்ப காலையில டீ காஃபி, சரி டீ காஃபி குடிக்க கூடாதுன்னா அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கும் போது நமக்கு நோயும் வரக்கூடாது, மருந்தாகவும் இருக்கணும். அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்ணலாம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம், கொத்தமல்லி, இந்த ஆறையும் நம்ம சம அளவு சுக்குல தோல் சீவிட்டு யூஸ் பண்ணணும். சம அளவு வெயில்ல நல்லா காய வச்சுட்டு மருந்தெல்லாம் அரைக்கிற மிஷின்ல கொடுத்து, மிக்சியில போட்டு அரைக்க கூடாது, மிக்சி வீணா போயிடும். மருந்த கொடுக்குற மிஷின்ல கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டு சிம்முல வச்சு நல்லா தண்ணி கொதிச்சு சிம்முல வச்சு அதுக்கப்புறம் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் அதுல பனை வெல்லமோ இல்ல நாட்டு சக்கரை தான் இருக்குன்னா அதை போட்டு குடிக்கும் போது சுவையாவும் இருக்கும், மருத்துவ குணமாவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம உடம்புல இருந்தாலும் சரி பண்ணும். சளிங்கிறது வாழ்க்கையில இத தொடர்ந்து குடிச்சிட்டு வரவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தலைவலினா நம்ம டக்குன்னு வந்துட்டு தைலம் தடவுறோம், மாத்திரையை தேடுறோம், என்னென்னமோ பண்றோம். வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய இஞ்சி ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்து தண்ணியில நல்லா தட்டி போட்டு சிம்முல வச்சு கொதிக்க வச்சு அது கூட நாட்டு சக்கரை கலந்து குடிச்சா 10 நிமிஷத்துக்குள்ளேயே தலைவலி பறந்து போயிடும். அவ்வளோ எனர்ஜியா வந்துட்டு இருக்கலாம். சிறுதானிய உணவை வந்துட்டு நம்ம உணவுல வந்துட்டு சேர்த்துக்கணும். வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, குலசாமி, இந்த 5 அரிசியும் வந்துட்டு சிறுதானியங்கள்ல ரொம்ப ரொம்ப முதன்மை வாய்ந்த ஒண்ணு. இது எல்லாத்துலயுமே நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நார்ச்சத்து அதிகமா இருக்க உணவுப் பொருளை சாப்பிடும் போதுதான் நம்ம வயிற்றுக்குள்ள பெருங்குடல்ல இருக்க நுண்ணுயிரிகள் அவ்வளோ சந்தோஷப்படும். இதே நம்ம வந்து பேக்கெட் ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட நுண்ணுயிரிகள் தான் வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். தொடர்ந்து வந்துட்டு நம்ம அந்த மாதிரி உணவையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்துல நம்ம உடம்புல நல்ல நுண்ணுயிரிகள் அழிஞ்சு போய் கெட்ட நுண்ணுயிரிகள் ஜாஸ்தியாகி அது ரொம்ப பெரிய விளைவுகளை வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால எப்பயுமே நார்ச்சத்து அதிகம் இருக்க உணவுகளை தான் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கணும். தேங்காயை வந்துட்டு முதன்மையா எல்லா நேரங்களையும் நம்ம மெயினா காலையில வந்துட்டு பயன்படுத்தலாம்.
தேங்காய், கொஞ்சம் ஒரு தேங்காய் ஒரு 2 துண்டு, அது கூட கேரட்டு, ஒரு ஏலக்காய், நான் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு 2 தடவை பால் எடுத்து அது கூட நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கலாம். இதுக்கு பதிலா கேரட்டுக்கு பதிலா பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். இது குடிக்கும்போது ஒரு வாரம், இத குடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுக்கலாம். இத ஒரே ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு 7 நாள் குடிச்சிட்டு காலையில வந்துட்டு முதல் உணவா இத குடிச்சிட்டு 7 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுத்தா 100% ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹீமோகுளோபின்காக நம்ம வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ணிக்க தேவையில்லை. நம்ம வீட்ல இருக்க சமையல் பொருளே போதுமானது. மூக்கரட்டைன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகை அது எல்லா இடத்துலயும் சைட்ல ரோடுங்கள்ல இருக்கும். அது வெறும் 5 இலை மட்டும் வெறும் வயித்துல சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண் வந்துட்டு பார்வை குறைபாடா இருக்கு, கிட்ட பார்வை தூர பார்வையா இருக்குன்னா கூட தொடர்ந்து அவங்க காலையில அந்த நம்ம வாயில வந்துட்டு உமிழ்நீர் இருக்கும் இல்லைங்களா, அந்த உமிழ்நீரோட பல்லெல்லாம் விளக்காம தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி இத சாப்பிடும் போது அந்த உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும் போது கட்டாயம் அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடு இருந்தா அதுவும் வந்து சரியா போகும். நம்ம செம்பருத்தி பூ எல்லார் வீட்டுங்களையும் மேக்சிமம் இருக்கும், ஒத்த செம்பருத்தி பூ. இந்த பூ வந்துட்டு 5 இதழ் கொண்ட பூ, 5 பூ மட்டும் தினம் வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தா இதயத்துல வந்துட்டு அடைப்பு இருக்கு அப்படின்னா கூட இதுவும் வந்துட்டு சரியாகும். 30 வயசுக்கு மேல இருக்க பெண்கள் எல்லாருமே மெயினா பசும்பால், அது கூட ஒரு 5 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இத நல்லா வந்துட்டு சிம்முல வச்சு காய்ச்சி தேவைப்பட்டா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இத தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கை கால் வலி, இதயத்துல வந்துட்டு அடைப்பு இருக்கிறது, உடல் வந்துட்டு பருமன் ஆகிறது, அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இல்லாமையே இருக்கும். அது மாதிரி தானியங்கள்ல வந்து நம்ம முளைக்கட்டை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். முளைக்கட்டி அது கூட வந்து தேங்காய் ஒரு 2 சில் போட்டு அரைச்சி ஒரு வாசனைக்கு ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டு சர்க்கரை கலந்து குடிச்சிட்டே வந்தோம்னா உயிர் தானிய பால். அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உணவா எடுத்துக்கும் போது டைரக்டா ரத்தத்துல வந்து நம்மளோட அதுல என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி எல்லாத்தையுமே ரத்தத்துல வந்துட்டு உறிஞ்சிக்கும். தோணும் இது இவ்வளவுலாம் சொல்றீங்க, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயம் பண்ண முடியும், இது சாத்தியம்தான். ஏன்னா இது எதுவுமே வந்து கிளாஸ் இப்போ இன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கணும்ட்டு எடுத்த விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய வீட்டுல நாங்க பண்ணிட்டு இருக்கிறது தான். எங்க அம்மா வீட்டுல இருந்து நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான். இது வரைக்கும் டெலிவரி அப்படிங்கறத தவிர வேற எதுக்குமே மருத்துவமனைக்குன்னு போகவே இல்லை. என் கணவராகட்டும், என் குழந்தையாகட்டும், யாருமே மருத்துவமனைக்கு, நானாகட்டும் மருத்துவமனைக்கு நாங்க எதுக்குமே போறதில்ல. அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். இதையெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுதான் இருக்கும். அதனால இது எல்லார் வீடுகள்லயும் சாத்தியமான ஒண்ணுதான். இப்போ இந்த செம்பருத்தி பூ சாப்பிட்டா இதயத்துல அடைப்பு வந்துட்டு இதாயிரும் சொல்றேன் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு நடந்ததுதான், எங்க வீட்லயே நடந்த ஒரு விஷயம்தான். எங்க பாட்டிக்கு 80 வயசுக்கு மேல ஆச்சு. அவங்களுக்கு திடீர்னு மூச்சு விட முடியாம ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அவங்க இசிஜி எடுத்து பார்த்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, லைட்டா வந்துட்டு அடைப்பு இருக்க மாதிரி தெரியுது, ஆனா இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு இந்த வயசுக்கு மேல பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் அப்படின்னு டேப்லெட் கொடுத்து ஒரு 15 டேஸ் கழிச்சு திரும்ப வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டேப்லெட் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அந்த டேப்லெட் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கல. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு இத்தனை வயசுல ஒரு நாள் கூட அவங்க மாத்திரைன்னு எதுவும் போட்டது கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனது கிடையாது, ஒரு ஊசி கூட அவங்க போட்டது கிடையாது. அவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க. இப்ப வரைக்கும் இன்னைக்கும் அவங்க வந்துட்டு புத்தகம் டெய்லியும் வந்துட்டு படிப்பாங்க. அவங்களுக்கு கண் பார்வை லைட்டா ஒரு மாதிரி தெரியாத மாதிரி இருந்தாலும் உடனே மூக்கரட்டை இலைய பறிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஒரு 5-6 நாளையில அது கிளியர் ஆயிரும். இந்த அவங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செம்பருத்தி பூ வந்துட்டு காலையில ஒரு 5 பூ வந்துட்டு தொடர்ந்து கொடுத்தோம். செம்பருத்தி மணற்பாகு 3 நேரமும் கொடுத்தோம். பிளஸ் இந்த பால், மஞ்சள், பூண்டு போட்ட பால் வந்துட்டு காலையில சாயந்தரம் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 நேரமும் வந்துட்டு கொடுத்தோம். 15 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அவங்க திரும்ப இசிஜி எடுக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, வயசாயிருச்சு அப்படின்னு. அவங்களுக்கே ஆச்சரியம், அவங்களுக்கு அந்த ரத்த குழாயில இருந்த அடைப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. டாக்டர் நர்ஸ கேக்குறாங்க, ஏமா நிஜமா இது இவங்களுக்கு தானாமா, நீ வேற ஏதாவது மாத்தி எடுத்துட்டு வந்துட்டியான்னு பாருமா, போய் ரிப்போர்ட்டை திரும்ப எதுக்கும் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நான் இவங்களுக்கு தானே இல்ல வேற யாருதான்னு சொல்லிட்டு நான் பார்த்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க டாக்டர் இது இவங்களோடதுதான் அப்படின்னு.
இல்லம்மா நம்பவே முடியல. எப்படி 15 நாளையில இப்படி ஆயிருக்கும்? நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா நான் குடுத்த மாத்திரையில எல்லாம் இது சரியே ஆகாது. நான் சும்மா அது வரைக்கும் 15 நாள் எதுவும் உங்களுக்கு வராம இருக்கட்டும்ட்டு தான் வந்துட்டு குடுத்தனே தவிர, மூச்சு திணறல் வராம இருக்கணும்ட்டு தான் மாத்திரை குடுத்தேன். இது சரியா போகறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாங்க மாத்திரை சாப்பிடலைங்கிறத அவர்கிட்ட சொல்லல. அப்புறம் திரும்ப திரும்ப அவருக்கு ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டே இருக்கும்போது சொன்னோம். இந்த மாதிரி இதெல்லாம் குடுத்தோம். வேற எதுவும் குடுக்கல. அப்படின்னே ஓகேம்மா உங்களுக்கு சரியாயிருச்சு. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். எப்படிடா உங்களுக்கு ஆபரேஷன் பண்றது? பண்ண முடியாதே அப்படின்னு. அவங்களுக்கு அது சரியாயிருச்சு. திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. இப்பவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, 1/4 டம்ளர் டம்ளர்ல 1/4 டம்ளர் பனவெல்லம் போட்டு, ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பு போட்டு, அத 1 டம்ளர் தண்ணிக்கு ஆத்தி குடுத்தோம்னா, ஒரு 10 நிமிஷத்துல அவங்க திரும்ப பழையபடி வந்துட்டு நல்லா பிரிஸ்க் ஆயிருவாங்க. இந்த பனவெல்லம் நீரே பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏத்துனா என்ன எனர்ஜி கிடைக்குமோ, அந்த எனர்ஜி நம்ம குடிக்கும்போது வீட்ல கிடைக்கும். இத அந்த டயர்டா இருக்கும்போதும் குடிக்கலாம். டிசென்ட்ரி நமக்கு போச்சுன்னா, அந்த டைமும் நம்மளால குடிச்சோம்னா, 10 தடவ டிசென்ட்ரி போனா கூட, அது பாட்டுக்கு கழிவு வெளியேறுது. அது பாட்டுக்கு வெளியேறி போயிடும். ஏன்னா, அவ்ளோ குப்பை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அதனால போகுது. இத குடிச்சிட்டே இருந்தோம்னா, நமக்கு உடம்பு டயர்டே ஆகாது. அவ்ளோ பிரிஸ்கா இருக்கும். அதனால இது எல்லாமே சாத்தியமான ஒண்ணுதான். சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க 80 வயசுக்கு மேல அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலன்னு தான் சொன்னாங்களே தவிர, அவங்களுக்கே அவங்க வயசு தெரியாது. இப்ப வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகல. எந்த ஒரு இதுவும் எங்களுக்கே ஆச்சரியமா கேட்போம். பொறந்ததுல இருந்து அவங்க இது வரைக்கும் உடம்புக்கு சோப்போ, ஒரு மூலிகை பொடியோ எதுவுமே போட்டு குளிச்சதே இல்லையாம். வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் குளிச்சிருக்காங்க. நாங்களே ஆச்சரியமா கேட்போம். எப்படி ஒரு கல்லமாவு கூட போட மாட்டீங்களா? எதுவுமே அவங்க போட்டது இல்ல அப்படின்னாங்க. ஆனா அவ்ளோ ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறாங்க. எந்த ஒரு வியாதியும் இல்லாம இருக்காங்க. எல்லாருமே அதனால காய்கறிகள், கீரைகள் இது எல்லாம் சாப்பிட்டு சின்ன சின்ன மருத்துவம் இது. உணவையே மருந்தா மாத்துறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நம்மளும் செஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, கட்டாயம் உணவு மூலமா நோய் வர வாய்ப்பே இல்ல. இவ்வளோலாம் சொல்லியிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து திருமூலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அண்டஞ்சுருக்கில் அதற்கோர் அழிவில்லை. பிண்டஞ்சுருக்கி பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டங் கருத்தனர் கபாலியுமாமே." இது அர்த்தம் என்னன்னா, உணவை குறைத்து உடலை சுருக்கி நெற்றியின் நடுவில் இருக்கும் நீல நிற ஜோதியில் சிந்தனையை நிரந்தரமாக வைத்து சரணாகதியில் இருக்கும் சாதகனுக்கு மூச்சு காற்று நெற்றியில் நிலை பெற்று கருமை நிறமுடைய கழுத்தை கொண்ட நன்மையே உருவான இறைவனை போல் ஆகிவிடுவார்கள். நம்ம கம்மியா சாப்பிட்டு உடம்ப சுருக்கணும்னாலே கட்டாயம் எல்லாரும் கடைசியா இறைநிலையை உணரணுங்கிறதுக்கு தான் நினைக்கிறோம். அந்த உணர்வை கண்டிப்பா பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலே பஞ்சபூதத்தால ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுல நிலம் உடலா இருக்கு, நீர் ரத்தமா இருக்கு, நெருப்பு உஷ்ணமா இருக்கு, காற்று மூச்சா இருக்கு, ஆகாயம் விண் சக்தியா இருக்கு. இந்த 5லயும் குறைபாடு ஏற்பட்டாதான் அத நம்ம சமன்படுத்தணும். இதுல நிலமும் நீர்லயும் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அத நம்ம பசி தாகம் சாப்பாட்டுலயும் தண்ணீர் மூலியமா தான் அதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நிலம் தான் உடலா இருக்கும்போது உடலுக்கு பசிதான் தேவை. அதனால உணவு தேவைங்கிறதுனால அதை நம்ம தான் கொடுக்க முடியும். இதே காற்றுல நுரையீரல் தானாவே விரிவடையறனால காற்று உள்ள இழுக்கப்படுகிறது. இத என்ன சொல்லுவாங்கன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், அந்த பேஸ்ல தான் இது செயல்படுது. இது உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப இது தானாவே நடந்துரும். வெப்பம் எப்ப தேவைப்படுதுன்னா அது எப்ப குறையுதோ அதுவே இயற்கையாவே அந்த வெப்பம் உடல் உஷ்ணத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. நிலமும் நீரும் அந்த சக்தி இறை அறிவானது. அதனால நம்ம மனதால் பசியாகவும் தாகமாகவும் உணரும் பொழுது மனித முயற்சி கொண்டு மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். இதை நாமாக நிறைவேற்றுவதை தான் அருத்தந்தை அவர்கள் நிலம் மற்றும் நீரை பசி தாகம் என்று குறிப்பிட்டார்கள். எனவே நாம் எப்பொழுதும் பசி எடுக்காத போது உணவையும் தாகம் எடுக்காத பொழுது தண்ணீரையும் முறையற்ற முறையில் எடுத்துக்கொள்வதால் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் இதுவே ஆகும்.
தண்ணீர் எப்பெல்லாம் வந்துட்டு நம்ம குடிக்கிறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு அருட்காப்பு போட்டுக்கணும் இல்லையா? வீட்ல இருக்க தண்ணி புடிச்சு வச்சிருந்தோம்னா அதுல வந்துட்டு நம்ம அருட்காப்பு போட்டு வெட்டலாம். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கை தத்துவத்துல பசி, தாகம் அப்படின்னா என்ன? ஏன் பசிய வந்துட்டு முதல் இதா வச்சிருக்காங்க? அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஜீரணமா பசி எடுத்து சாப்பிடணுமா? இல்ல அப்படியே சாப்பிட்டறலாமா? அப்படிங்கிறதையும், அளவோடு உணவு உண்ணணும் அப்படிங்கிறதையும், உணவு வந்துட்டு எந்த மாரி ஜீரணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உணவு முறை எப்படி இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம். உணவும் எண்ணமும் அந்த எண்ணங்கள் எப்படி உணவோட தொடர்புடையதுங்கிறத நம்ம பார்த்தோம். உணவும் குணமும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன குணங்கள் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். உணவு எப்படி 7 தாதுக்களா பிரியுங்கிறத பார்த்திருக்கோம். சர்க்கரை நோய் எப்படி வருதுங்கிறத பார்த்திருக்கோம். நம்ம சமையல் முறைகள் என்ன மாதிரி வந்துட்டு சமைக்கும் போது எப்படி அதுல சத்துக்கள் ஈர்க்கப்படுதுங்கிறத பார்த்திருக்கோம். உணவே மருந்துங்கிறதையும் பார்த்திருக்கோம். இது சாத்தியமா, நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நோய்க்கான அனைத்து நோய்களுக்கும் ஒரே காரணம் மெயின் வந்துட்டு நிறைய இருக்கு. அதுல ஒரு காரணம் உணவு அப்படிங்கிறத நன்மணி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அததான் இன்னைக்கு முழுசா நம்ம பார்த்திருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகத்தை எழுதிய இறை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.